ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நெறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு கூடவே ஒரு ஆப்ஷன் வரும். மறக்காம அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த நாவல் இன்னும் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போயிடலாம். என்னோட நாவல் மலையாள சினிமா மாதிரி எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது மாதிரி நான் நிறைய பேராகிராஃப்ஸ் போட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் எழுதியிருப்பேன். ஸ்லோவாக த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது பிடிக்கும். ரொம்ப உடனே சட்டுன்னு எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நாவல் அதுக்கான சாய்ஸ் கிடையாது. ஸ்லோவாக தான் என்னோடய நாவல் வந்து போகும். ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, வளகல கொல கொல அப்படின்னு இருக்குன்னா, உங்களோட டிஸப்பாயின்ட்மெண்ட்டுக்கு என்னோட சாரி. வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய நாவல் பிடிச்சவங்க இந்த நாவலை கேளுங்க. உங்களுக்கான சேனல் தான் இது. காலை நேரம் மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தது. சூரியன் முழுமையாக உயர்ந்து அதன் ஒளி தெருவின் 2 பக்கமும் இருக்கும் மரங்களின் இலைகளை தாண்டி வீட்டின் வாசலுக்கு வந்து விழுந்தது. அந்த ஒளியில தூசி துகள்கள் கூட மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தது. அந்த நாள் வேறொரு நாள் மாதிரி இல்லை. அந்த வீட்டுக்கு அது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு வெள்ளை நிற கார் வந்து வீட்டின் முன்னாடி நின்னது. கார் நின்னதும் சில வினாடிகள் வரைக்கும் யாரும் வெளியில வரல. அந்த அமைதியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் டிரைவர் சீட்டில் இருந்த ரவி மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்தார். அவர் அந்த வீட்டை ஒரு நிமிஷம் பார்த்தாரு. பல நாட்களாக பூட்டி இருந்த அந்த வீடு இன்னைக்கு அவருக்கு வேற மாதிரி தோன்றினது. ஒரு காலத்தில் வெறுமையாக இருந்த அந்த இடம் இன்னைக்கு உயிர் பெற போகுதே அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளே உணர்ந்தார். பின்னாடி இருந்த கதவு திறந்தது. மீரா மெதுவாக கீழே இறங்கினா. அவள் கைகளில் ஒரு சின்ன குழந்தை. ரொம்ப கவனமாக ரொம்ப அன்பாக அந்த குழந்தையை தழுவிட்டு இருந்தா. அவளோட முகத்தில் சோர்வு இருந்தாலும் அந்த சோர்வை தாண்டி ஒரு அமைதி இருந்தது. பல மாதங்களாக மனதில் இருந்த, பல வருடங்களாக மனசில் இருந்த ஒரு வெற்றிடம் அது இன்னைக்கு நிரம்பினது போல அவளுக்கு தோன்றினது. வா மீரா, உள்ளே போகலாம் அப்படின்னு ரவி மெதுவாக சொன்னார். அவர் வீட்டின் கதவை திறந்து வச்சாரு. கதவு திறக்கிற சத்தம் அந்த அமைதியை அந்த காலை நேரத்தில் தெளிவாக கேட்டது. அவங்க 2 பேரும் உள்ளே நுழைந்தாங்க. வீட்டுக்குள்ள காற்று இருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்ததுனால உள்ள ஒரு மெதுவான ஒரு காத்து முடை சுமல் வந்தது. ரவி உடனே ஜன்னல்களை திறந்தாரு. புதிய காத்து உள்ள வந்து பரவுனது. வெளிச்சம் சுவர்களில் படர்ந்தது. அந்த இடத்தை இன்னும் அது மெதுவாக உயிரோடு இருப்பது போல மாற்றியது. மீரா மெதுவாக நடந்து வந்து ஹாலில் இருந்த பெரிய சோஃபா பக்கத்தில் நின்னா. அவள் கைகளில் இருந்த குழந்தையை கவனமாக தன்னோட தோளில் சாய்த்துட்டு இருந்தா. குழந்தை ரொம்ப அமைதியாக இருந்தது. எந்த சத்தமும் இல்லாமல் மீராவோட மார்பில் தலையை வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த அமைதி மீராவுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்கா பாருங்க. ரவி பக்கத்தில் வந்து குழந்தைய பார்த்தாரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப சமத்தான பாப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பில் ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லை, ஒரு நன்றி உணர்வு இருந்தது. வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த அந்த சின்ன பரிசை அவங்க உள்ளுக்குள்ளே மதித்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை மெதுவாக சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. பழைய திரைகளை மாற்றினாங்க. மேஜை நாற்காலி எல்லாமே சரி பண்ணாங்க. அந்த இடம் மெதுவாக ஒரு வீடாக மாறிக்கிட்டு இருந்தது. அந்த வேலைகளுக்கு இடையில் மீரா அடிக்கடி வந்து குழந்தையை பார்த்துக்கிட்டே இருந்தா. குழந்தை உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தது. குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குழந்தைய மெதுவாக படுக்கையில் படுக்க வச்சா. புதிதாக வாங்கியிருந்த மென்மையான துணிகளை குழந்தையோட பக்கத்தில் வச்சா. இப்போ குழந்தை அமைதியாக படுத்திருந்தது. அவள் பக்கத்தில் உட்காந்து குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு இருந்தா. அந்த சின்ன முகத்தில் எந்த கவலையும் இல்லை, எந்த சோர்வும் இல்லை. ஒரு புது வாழ்க்கையின் அமைதி மட்டும் இருந்தது. இனிமேல் நமக்கு எல்லாமே மாறிடுங்க, மீரா மெதுவாக சொன்னா. ரவி அவளை பார்த்தாரு. ஆமாம் ஆமாம், இப்போதான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது மீரா, எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த வீட்டில் அந்த நாள் முழுக்க ஒரு புதிய உணர்வு இருந்தது. காலியாக இருந்த சுவர்கள் இப்போ சிரிப்பை கேட்க ஆரம்பிச்சிருந்தது. அமைதியாக இருந்த அறைகள் இப்போ ஒரு குடும்பத்தின் சுவாசத்தை உணர ஆரம்பிச்சிருந்தது. மாலை நேரம் வரைக்கும் அவங்க அந்த வீட்டை செட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இடையிடையில் குழந்தையோடைய விளையாண்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. எதிர்காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய உரையாடல்களில் ஒரு கனவு இருந்தது. அந்த நாள் முடிவில் அந்த வீட்டில் 3 பேரும் இருந்தாங்க. அந்த இரவு அந்த வீட்டில் ஒரு அமைதியான தூக்கம் இருந்தது. பல நாட்களாக அவங்க தேடிட்டு இருந்த நிம்மதியும் அமைதியும் அதுதான். மாதங்கள் உருண்டோடினது. காலை நேரத்தில் அந்த அமைதியை தாண்டி நகரம் மெதுவாக தன்னோட வேகத்தை அதிகரித்துட்டு இருந்தது.
சாலைகளில் வாகனங்கள் அதிகரித்தது. கட்டிடங்களின் மேல் வேலைக்காரர்கள் ஏறி இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மற்றும் அந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு சாட்சியாக பல இடங்களில் புதிய கட்டிடங்கள் எழுந்துட்டு இருந்தது. அந்த வளர்ச்சியோட மையத்தில் இருந்தவர் ரவி. வெள்ளை நிற ஹெல்மெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு பெரிய கட்டுமான தளத்தில் நடந்துட்டு இருந்தார். அவரை பார்த்தவுடன் மற்றவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகை செய்து தங்களோட வேலையை இன்னும் கவனமாக செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குட் மார்னிங் சார். பல ஒரே நேரத்தில் வணக்கம் சொன்னாங்க. ரவி இப்போ சிரித்தபடி அவங்களுக்கு குட் மார்னிங் சொன்னார். சிமெண்ட் மிக்சர்லாம் சரியாக இருக்கணும், இந்த ஃப்ளோரில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரவி ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அவரோட குரலில் கட்டுப்பாடும் நம்பிக்கையும் இருந்தது. அவருக்கு முன்னாடி எழுந்துட்டு இருந்த அந்த பில்டிங் ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் அல்ல, அது அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். பல வருடங்களாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஆரம்பித்த ரவி இப்போது நகரத்தில் முக்கியமான பெயராக மாறியிருந்தார். அந்த உயரம் அவருக்கு எளிதாக வந்ததில்லை. அதுக்கு பின்னாடி அவருக்கு நிறைய தூக்கமில்லாத இரவுகளும், நிறைய முயற்சிகளும், நிறைய உழைப்புகளும், நிறைய தன்னம்பிக்கைகளும், நிறைய ரிஸ்க்கும் இருந்தது. அவர் இப்போ அந்த தளத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்கேயாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட அதை உடனே அவர் கவனித்தார். கொஞ்சம் ஒரு இன்ஜினியர் பக்கத்தில் வந்து சில பேப்பர்ஸை கொடுத்தாரு. சார், இதோட அப்ரூவல் வந்துருச்சு சார், இப்போ அடுத்த பேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னார். ரவி இப்போ அந்த பேப்பர்ஸை பார்த்தாரு. ஓகே, சரியாக தான் இருக்குது, நம்ம அடுத்ததை ப்ரொசீட் பண்ணலாம். அந்த நேரத்தில் அவரோட மொபைல் அடித்தது. அவர் ஓரமாக போய் கால் அட்டன் பண்ணார். சொல்லுங்கள். சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். இப்போ அவரோட முகத்தில் இருந்த சிரிப்பு கொஞ்சம் குறைந்தது. இல்லையே, அது ஆல்ரெடி ஃபைனல் ஆயிடுச்சே, இப்போ அதை மாற்ற முடியாது அப்படின்னு அவர் கொஞ்சம் உறுதியான குரலில் சொன்னார். அவர் கால் முடிந்த பின்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சார். அதுக்கப்புறம் திரும்ப வழக்கமான நிலைக்கு திரும்பினார். வேலை தொடர்ந்தது. நகரத்தின் மத்தியில் மற்ற கட்டிடங்களை விட உயரமாக நின்ற ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட். அதன் வெளிப்புற கண்ணாடி சுவர்கள் காலை ஒளியை பிரதிபலித்து மின்னது. அந்த இடம் ஒரு வீடு மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த அப்பார்ட்மெண்ட்டின் 14வது மாடியில் இருந்தது ரவியோட வீடு. காலை நேரத்தில் லிஃப்ட் கதவுகள் திறக்கிற சத்தம், காரிடரில் மெதுவாக ஒலிக்கிற காலடி சத்தங்கள், சில வீடுகளில் இருந்து வர்ற காஃபி வாசனை. அந்த மாடியில் ஒரு அமைதியான ஒழுங்கான வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. அந்த வீட்டோட பால்கனியில் நின்று ரவி இப்போ கீழே பார்த்துட்டு இருந்தாது. கீழே சின்ன பார்க்கில் சில குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த உயரத்துலேருந்து பார்த்தா எல்லாமே சின்னதாக தான் தோணும். மக்கள், வாகனங்கள், சத்தங்கள் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருந்தது போல இருந்தது. ரவி, மீராவோட குரல் உள்ளேருந்து வந்தது. ரவி திரும்பி பார்த்தாரு. மீரா ஹாலில் நின்றுட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் சின்ன பொம்மைகளை சுற்றி வச்சு உட்காந்துருந்த அந்த குழந்தை ஒரு பால் எடுத்து தள்ளிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. நிலா கண்ணா, இந்த சீடு போடாத தங்கம், இங்கே வா, மீரா மெதுவாக கூப்பிட்டா. அந்த பெயர் அந்த வீட்டில் மெதுவாக ஒலித்தது. குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. அதுக்கப்புறம் மெதுவாக அவகிட்ட வந்தது. ரவி பக்கத்தில் வந்து உக்காந்தாரு. நிலா குட்டி, இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சிரிச்சாரு. மீரா அவளை பார்த்து சிரிச்சா. ஆமாம், இவளுக்கு இன்றைக்கி இந்த டாய்ஸ்லாம் புதுசாக இருக்குல்ல, அதனால் அம்மா அப்போ பார்த்தாலும் பொம்மையை வச்சே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதவு மணி அடித்தது. மீரா கதவை திறந்தா. வெளியில் எதிர் வீட்டில் வசிக்கிற லதா நின்றுட்டு இருந்தா. அவளோட கையில் ஒரு சின்ன பாக்ஸ். குட் மார்னிங், அவள் சொன்னா. இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ணேன், அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். லதா உள்ள வந்து குழந்தைய பார்த்து சிரிச்சா. நிலாக்கண்ணா, இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க நீங்கள். பக்கத்தில் வந்து பாப்பாவோட கன்னத்தை தொட்டா. அவங்க சில நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாடியில் வாழ்கிற வாழ்க்கை, பக்கத்து வீட்டாரோட பழக்கம், ஹை சொசைட்டி பீப்புள், பக்கத்தில் சின்ன சின்ன தொடர்புகள், அந்த எல்லாமே அந்த வீட்டை மெதுவாக ஒரு ஹை சொசைட்டி சமூகமாக மாற்றிட்டு இருந்தது. மதிய நேரத்தில் மீரா நிலாவை பால்கனிக்கு கூட்டிகிட்டு போனா. காற்று மெதுவாக வீசினது. கீழே இருந்து வர்ற சத்தங்கள் மிக மெலிதாக கேட்டது. இங்கே பாரு நிலா கண்ணா, கீழே பாரு அப்படின்னு மெதுவாக சொன்னா. நிலா கீழே பார்த்துட்டு இருந்தா. இப்போ இவ கவனமாக பிடிச்சிட்டு இருந்தா. மீரா நிலாவை பத்திரமா பிடிச்சிட்டு இருந்தா. அந்த உயரத்தில் அந்த வீடு, குடும்பம் எல்லாமே ஒரு அமைதியான ரிதமில் போயிட்டு இருந்தது. ஒரு சிட்டியோட வளர்ச்சி எப்போவுமே ஒரே நாளில் நிகழ்கிறதில்ல. அது மெதுவாக பல ஆண்டுகள் பிடித்து ஒவ்வொரு கட்டமாக மேலே ஏறும். அந்த வளர்ச்சியோட நடுவில் இருப்பவங்களுக்கு அந்த உயரம் ஒரு பெருமையாகவும் அதே நேரத்தில் பொறுப்பாகவும் மாறும். ரவிக்கும் அந்த உணர்வு இப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அவர் தொடங்கின சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இன்றைக்கி நகரத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்டாக மாறி நகரத்தோட பல பகுதிகளில் அவரோட பெயரை கொண்டு சேர்த்திருந்தது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு டீலுக்கும் போராட வேண்டி இருந்தவர் இப்போ பலரும் தேடி வரக்கூடிய ஒரு நபராக சமூகத்தில் உயர்ந்திருந்தார். அடுத்த நாள் காலை ரவி வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டை விட்டு கிளம்புனார். கீழே பார்க்கிங் பகுதியில் நின்றுட்டு இருந்த அவரோட கார்
மெதுவாக நகர்ந்தது. லிஃப்ட் வழியாக கீழே வர்றப்ப அவர் மொபைலில் ஏற்கனவே 2 கால்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாரு. ஆமாம் ஆமாம், தோ சைட்டுக்கு வரேன், வந்து பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவரோட குரலில் ஒரு உறுதி இருந்தது. அந்த உறுதி அவர் எவ்வளவு அனுபவம் பெற்றிருக்கிறாரு அப்படின்றத காமிச்சது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனதும் அங்கே இருந்த வேலைக்காரர்கள் அவரை பார்த்தவுடன் தங்கள் வேலைகளை மேலும் கவனமாக செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நாள் முழுக்க அவரோட வேலை ஸ்மூத்தாக போகலை. ஒரு முக்கியமான சப்ளையர்கிட்ட இருந்து வர வேண்டிய மெட்டீரியல் டெலிவரி தாமதமாக வந்தது. அது ப்ராஜெக்ட் டைம் லைனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடியது. 3வது தடவை இந்த மாதிரி டிலே ஆகுது. ரவி கொஞ்சம் கடினமான குரலில் பேசினார். மொபைலில் இருந்தவர் ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தார். சில நொடிகள் அமைதியாக கேட்ட ரவி, இங்கே பாருங்கள், நான் பண்ணுறது பிஸ்னஸ், இதில் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாதுங்க, சொல்யூஷனுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி முடித்தார். அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட திரும்பி சொன்னார், இதுக்கு பேக்கப் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்மளோட வேலை எப்போவுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் மாதிரி இருந்தது. அவங்க உடனே அவரோட பேச்சுக்கு இசைந்து போனாங்க. மதிய நேரத்தில் அவர் ஒரு மீட்டிங்க்கு போனார். அங்கே இருந்தவங்க எல்லாம் பெரிய அளவிலான டீல்ஸ் பற்றி பேசுகிற மனிதர்கள். அந்த டேபிளில் பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் கோடிகளில் மதிப்புள்ள முடிவுகளை தீர்மானிக்கும். டெண்டர் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஒருத்தர் குரலில் இப்போ ஒரு வித்தியாசமான டோன் இருந்தது. இங்கே பாருங்கள் ரவி, சிட்டியில் நீங்கள் தான் எல்லா ப்ராஜெக்டும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கே போச்சுன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? அவர் சொன்னார். அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இல்லை, இருந்தாலும் அதுக்குள்ளே வேறொரு பொருள் இருந்தது. ரவி இப்போ சிரித்தார். ஏங்க, வேலை சரியாக பண்ணால் ப்ராஜெக்ட் என்கிட்ட தாங்க வரும், நீங்களும் வேலையை சரியாக பண்ணி கொடுங்க, உங்களுக்கும் வரும், அவர் பதில் சொன்னார். அந்த பதில் நேர்மையானது. ஆனால் அந்த டேபிளில் இருந்த எல்லாருக்குமே அது ஒரு பதில் மட்டும் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். மாலை நேரத்தில் ரவி வீட்டுக்கு திரும்பினார். அந்த உயரமான அப்பார்ட்மெண்ட்டோட வழக்கமான அமைதி அவரை வரவேற்றது. லிஃப்ட் கதவை திறந்ததும் காரிடரில் மெதுவாக ஒலிக்கிற அந்த அமைதி வேலை நாளில் சத்தங்கள் எல்லாமே தள்ளி வைச்சது. வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் அந்த மாற்றம் இன்னும் தெளிவாக உணரப்பட்டது. மீரா சமையலறையில் இருந்தா. அங்கேருந்து வர்ற வாசனை வீட்டை முழுவதும் நிரப்பி இருந்தது. ஹாலில் நிலா பாப்பா தரையில் உட்காந்து ஒரு பொம்மையை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. அவளோட உலகம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அந்த பொம்மைகள், அந்த வீடு, அப்பா அம்மா. வந்துட்டிங்களா ரவி? மீரா உள்ளேருந்து கேட்டா. மீரா, ரவி மெதுவாக பதில் சொன்னார். இப்போ அவர் ஷூஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நிலா பாப்பா பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. நிலா கண்ணா, அவள் உடனே ரவியை பார்த்து சிரித்தா. அந்த சிரிப்பு ரொம்ப ரொம்ப அழகான சிரிப்பு. ரவி இப்போ குழந்தையை கையில் எடுத்தார். அந்த நொடியில் அவர் நாள் முழுக்க இருந்த டென்ஷன் மெதுவாக கரைந்தது. இந்த பாப்பா தான் நமக்கு எல்லாமே, இவகிட்ட வந்தோன்னா நம்மளோட டென்ஷன்லாம் பறந்து போயிடும்னு சொல்லி சிரித்தார். மீரா பக்கத்தில் வந்து நின்னா. ஆமாம் ஆமாம், என்ன வேலையாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் மீரா நிலா 2 பேர் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த இரவு அவங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாதாரணமான உரையாடல்கள், நாளையை பற்றிய பேச்சுகள், சின்ன சின்ன சிரிப்புகள், இது எல்லாமே அந்த வீட்டை இன்னும் உயிர் போட வச்சுருந்தது. ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னாடி வெளியில் ஏதோ மாற்றங்கள் நடந்துட்டு இருந்தது. ரவியோட பிஸ்னஸ் உலகத்தில் சிலர் அவர் முன்னேறுவதை பார்த்து அமைதியாக இருக்க விரும்பலை. அந்த அமைதிக்கு உள்ள ஒரு மெதுவான அசைவு ஆரம்பிச்சிருந்தது. அந்த நாள் காலை மற்ற நாட்களைப் போலவே ஆரம்பித்தது. நகரம் வழக்கமான வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருந்தது. ரவி வழக்கம் போல் சைட்டுக்கு கிளம்பிட்டாரு. மீரா வீட்டில் இருந்தா. நிலா அந்த நாள் இன்னும் ஆக்டிவாக இருந்தா. ஒரு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு அதை இங்கேயும் நகர்த்திக்கிட்டே இருந்தா. அந்த சின்ன சின்ன சத்தங்களே அந்த வீட்டுக்கு உயிர் கொடுத்தது. மதிய நேரம் மெதுவாக வந்தது. வீட்டுக்குள்ளே அமைதி. கிச்சனில் மீரா வேலை பார்த்துட்டு இருந்தா. நிலா பாப்பா ஹாலில் தனியாக விளையாடிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் காலிங் பெல் சத்தம். மீரா கைகளை தொடச்சிக்கிட்டு வந்தா. வெளியில் இருந்த மனிதரை பார்த்து இவ ஒரு நிமிஷம் முகத்தை தூக்குனா. யார் நீங்கன்னு கேட்டா. மேம், ரவி சார், அந்த ஆள் கேட்டான். அவனோட கையில் ஒரு ஃபைல் இருந்தது. முகத்தில் சாதாரண தன்மை இருந்தாலும் அவனோட குரலில் ஒரு அவசரம் இருந்தது. இல்லையே, சார் சைட்டுக்கு போயிட்டாரே, நீங்கள் சார்கிட்ட பேசுங்க, சைட்டில் கூட போய் பார்க்கலாமே. அப்படியா மேம், சைட்டுக்கு போனால் சார் வீட்டில் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஒரு டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு மேம், அதுதான் சார்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். மீரா ஒரு நிமிஷம் யோசிச்சா. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க, இல்லைன்னா சாருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை சாரோட பிஏ நம்பர் இருந்தால் சைட்டில் அங்கேயே கொடுத்துருங்க. இப்போ அந்த மனிதன் கொஞ்சம் சிரிக்க முயற்சி பண்ணான். இல்லை மேம், இந்த டாக்குமெண்ட்டை சார்கிட்ட தான் பர்டிகுலராக கொடுக்கணும். மீராவோட முகத்தில் ஒரு சின்ன குழப்பம். ஆனால் அவள் கதவை முழுவதுமாக திறக்கலை. இல்லையேப்பா, அவர் இல்லாதப்ப எனக்கு அஃபிஷியலாக எந்த விஷயமும் நான் வாங்கிக்க மாட்டேன், நீ பிஏ கிட்டே கொடுத்துருங்களேன்,
அந்த மனிதன் சில நொடிகள் அவளை பார்த்தா. அந்த பார்வை ஒரு சாதாரண விசிட்டர் பார்வை மாதிரி இல்லை, அது ஒரு அளவிட்டு பார்த்தது போல இருந்தது. ஓகே மேம். அவன் மெதுவாக போனான். அவன் திரும்பி காரிடர் வழியாக நடந்து போனான். மீரா கதவை மூடி ஒரு நிமிஷம் அங்கேயே நின்னா. அந்த இன்ட்ராக்ஷன் அவளுக்கு ஒரு அன்ஈசினஸை கொடுத்தது. ஆனால் அதை அவள் பெருசாக எடுத்துக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அவள் தன்னோட வேலைக்கு திரும்பினா. மாலை நேரம். ரவி வீட்டுக்கு வந்தார். ஏங்க, உங்களை தேடி ஒரு பையன் இங்கே வந்திருந்தான், ஏதோ டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியா? யார் அது? தெரியலங்க, ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்தான், அர்ஜென்ட்டுன்னு சொன்னான். நான் தான் போய் சைட்டில் கூட பிஏ கிட்ட கூடன்னு அனுப்புனேன். ரவி கொஞ்சம் யோசிச்சாரு. தெரியலையே யார் வந்ததுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா பிஏக்கு கால் பண்ணியிருப்பாங்களே. அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அமைதியை கொண்டு வந்தது. அப்போ வேறு யாராவது ராங் அட்ரஸாக இருக்கலாமோ? ஆனால் அவன் ரவி சார்னு உங்கள் பேரை சொன்னானே. தெரியலம்மா, யாராவது வேறு எங்கேயாவது கொடுக்கணுன்னு ஆஃபீஸில் கொடுக்க சொன்னது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த விஷயம் அங்கேயே முடிந்தது போல தோன்றினது. ஆனால் 2 நாளைக்கு பின்னாடி ரவி சைட்டுக்கு போனப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிரச்சனை அவரை எதிர்கொண்டது. ஒரு முக்கியமான மெட்டீரியல் ஷிப்மெண்ட் மிஸ் ஆனது. இது எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னு அவர் கோபமாக கேட்டார். சார், ரெக்கார்ட்ஸில் டிஸ்பேச் ஆகிருக்கு சார், ஆனால் இங்கே வரல அப்படின்னு ஒரு ஆள் பதில் சொன்னார். அந்த சூழ்நிலை சாதாரணமாக இருக்கலை. இது மிஸ்டேக் இல்லைன்னு நினைக்கிறேன், இதை யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரவி மெதுவாக சொன்னார். அவரோட குரலில் ஒரு மாற்றம் இருந்தது. அந்த நாள் மாலை அவர் வீட்டுக்கு திரும்பினப்போ அந்த டென்ஷன் இன்னும் அவரை விட்டு விலகலை. வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் நிலா ரவியை பார்த்து சிரித்தா. அந்த சிரிப்பு அந்த நாள் முழுக்க இருந்த சுமையை கொஞ்ச நொடிகள் மறக்க வைத்தது. ஆனால் ரவியோட மனநிலையின் அடியில் ஒரு கேள்வி இருந்தது. யாரோ நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்களோ? அந்த மாலை நேரம் அமைதியாகத்தான் ஆரம்பிச்சது. சூரியன் மெதுவாக கீழிறங்கி அப்பார்ட்மெண்ட்டின் சுவர்களில் மஞ்சள் நிற ஒளி படர்ந்தது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வழக்கமான வாழ்க்கை தான் நடந்துட்டு இருந்தது. மீரா கிச்சனில் இருந்தா. நிலா ஹாலில் விளையாடிட்டு இருந்தா. கதவு முழுவதும் மூடப்படாமல் கொஞ்சம் திறந்த நிலையில் இருந்தது. அந்த உயரமான மாடியில் அந்த நேரத்தில் யாரும் அதிகம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நிமிஷம் அது மாறினது. கதவு மெதுவாக இன்னும் கொஞ்சம் திறந்தது. ஒரு நிழல் உள்ளே வந்தது. முகம் முழுவதும் மாஸ்க் போட்டிருந்த ஒரு மனுஷன். அவன் எந்த சத்தமும் இல்லாமல் நகர்ந்தான். அவனோட கண்கள் நேராக நிலாவை பார்த்துட்டு இருந்தது. நிலா முதல்ல அது ஒரு விளையாட்டு மாதிரி பார்த்தா. அவள் சிரிச்சா. அவன் வேகமாக முன்னாடி வந்து ஒரு நொடியில் அவளை தூக்கிக்கிட்டான். அந்த மாற்றம் நடந்தது ஒரே ஒரு நிமிஷத்தில். அம்மான்னு நிலா கத்துனா. அந்த குரல் கிச்சன் வரைக்கும் போனது. மீரா சடனாக திரும்பி பார்த்தா. அவள் பார்த்த அந்த காட்சி அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் அவளோட குழந்தையை தூக்கிக்கிட்டு கதவு நோக்கி ஓடிட்டு இருந்தான். டேய் டேய் நிலடா! மீரா கத்துனா. அவன் வேகமாக ஓடுனா. அவன் கதவை தாண்டி காரிடருக்கு வந்தான். அந்த நேரத்தில் மீரா அவனை பிடிக்க முயன்றா. அவள் கையை நீட்டி நிலாவோட காலை பிடிச்சா. சில வினாடிகள் இழுப்பறி. அவன் இழுத்தான், அவள் பிடிச்சா. விட்றா விட்றா! அவன் குரல் திடீர்னு கத்துனது. அந்த குரல் கடுமையாக இருந்தது. அந்த ஒரு நொடியில் மீரா இன்னும் பலமாக பிடிச்சா. அவன் இப்போ ஒரு தள்ளல் கொடுத்தான். மீரா கொஞ்சம் பின்னாடி தடுமாறினா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் வேகமாக ஓடுனா. ஆனால் காரிடர்லேருந்து திடீர்னு ஒருத்தர் வந்தார். இப்போ அவனை பார்த்ததும் அவர் ஒரு நொடிக்கு நின்னார். அந்த ஒரு ஹெசிடேஷன் எல்லாத்தையுமே மாற்றினது. இப்போ மீரா திரும்ப ஓடி வந்து நிலாவை அவன்கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டா. அவன் இப்போ மீராவை கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக படிக்கட்டு வழியாக கீழே ஓடுனா. அந்த சம்பவம் சில வினாடிகளில் முடிஞ்சது. ஆனால் அதோட தாக்கம் அந்த வீட்டுக்குள்ளே நிலைத்தது. நிலா அழுதுட்டு இருந்தா. மீரா அவளை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தா. அவளோட கைகள் நடுங்கினது. அந்த நேரத்தில் காரிடர் முழுக்க சத்தம் வந்தது. மக்கள் வெளில வந்தாங்க. என்னாச்சு? யார் வந்தது? சில நிமிடங்களில் செக்யூரிட்டி வந்தான். கால் பண்ணி ரவியும் வந்து சேர்ந்தாரு. என்ன நடந்துச்சு? அவர் பதறி போய் கேட்டார். மீரா பேச முயன்றா. அவளோட குரல் வரல. அவள் நிலாவை இன்னும் பிடிச்சிட்டு இருந்தா. யாரும் மாஸ்க் போட்டவன் பாப்பா வந்து தூக்கிட்டு போக வந்தான். ரொம்ப சிரமப்பட்டு சொன்னா. ரவி சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட கண்களில் கோபம் மெதுவாக வெளிப்பட்டது. இது எப்படி பாசிபிள்? இவ்வளோ செக்யூரிட்டியை மீறி எப்படி ஒருத்தர் உள்ளே வர முடியும்? சிசிடிவி ஃபுட்டேஜ், போலீஸ் என்கொயரி, இது எல்லாமே செய்யப்பட்டது. மாஸ்க் போட வந்தவன் பின்னாடி பக்கம் இருந்த வழியில் மரத்துலேருந்து ஏறி உள்ள சுவரில் குதிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இரவு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அமைதி முற்றிலும் மாறிவிட்டது. முன்னாடி இருந்த அந்த சாதாரண அமைதி இப்போ ஒரு பதட்டமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு சத்தமும் அதிகமாக கவனிக்கப்பட்டது. அந்த ஒரு நொடி நடந்த விஷயம் அந்த குடும்பத்தோட மொத்த வாழ்க்கையுமே மாற்ற ஆரம்பிச்சிருந்தது. அந்த இரவு இன்னும் ரொம்ப நீண்டதாக இருந்தது. நிலா திடீர்னு எழுந்து அழுதா. மீரா உடனே அவளை தூக்கிக்கிட்டா. ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை, தூங்கு தூங்கு.
மெதுவாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மீராவோட குரல்ல இருந்த நடுக்கம் மறையல. அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு முழுமையாக புரியலை. ஆனால் அந்த பயம் அவளோட உடலில் பதிந்து விட்டது. ரவி ஹாலில் முன்னுக்கு பின்னும் நடந்துட்டு இருந்தாரு. அவர் மொபைலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். செக்யூரிட்டி, அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சைட் ஸ்டாஃப் யாரையும் விட்டு வைக்கல. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் பல கேள்விகள் கேட்டார். ஆனால் எந்த பதிலும் தெளிவாக இல்லை. அந்த இரவு தாமதமாக தான் போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. 2 ஆஃபீஸர்ஸ், அவங்க 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அவர்களோட வேலை அந்த மாதிரி சம்பவங்களை விசாரிக்கிறது தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பதட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சது. சார், கொஞ்சம் பதட்டப்படாமல் சொல்லுங்கள், என்ன நடந்தது? மீரா இப்போ நடந்ததை ஆரம்பத்திலிருந்து சொன்னால் அவள் சொல்வதற்குள்ளே நிறைய இடங்களில் அவளோட குரல் நின்னது. அந்த காட்சி அவள் திரும்ப நினைத்தப்போ அவளுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அவனோட முகத்தை முழுசுமா மேடம் முடியிருந்தா? ஆமாம். அவனோட ஹைட்டு இது ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? ஹைட்டாக இருந்தான், ஆனால் அவனோட குரல் ரொம்ப ரொம்ப ரஃப்பாக கொடூரமாக இருந்தது. அந்த பதில் அந்த அதிகாரிக்கு புதுசல்ல. இப்போ அவர் ரவியை பார்த்தாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா மிஸ்டர் ரவி? ரவி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். அவரோட மனசில் பல முகங்கள் வந்து போனது. பிஸ்னஸ் டீல்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாமே ஒன்றாக கலந்து போனது. ஆமாம், எனக்கு பிஸ்னஸில் நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு அவர் மெதுவாக சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அந்த விசாரணையோட திசையை மாற்றினது. ஒரு அதிகாரி தலையசைச்சார். சரி, நீங்கள் சந்தேகப்படுற நபர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க இப்போ வீட்டையும் சுற்றி பார்த்தாங்க. கதவு, லாக்கு, காரிடர் எல்லாத்தையும் நோட் பண்ணப்பட்டது. சிசிடிவி ஃபுட்டேஜை திரும்ப நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இரவு முடிவில் போலீஸ் வெளியேறினாங்க. ஆனால் நிறைய கேள்விகள் அங்கே தான் இருந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க அந்த சம்பவமும் பேசப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலையும் அதே விஷயம். இது எப்படி நடந்தது? இது எப்படி பாசிபிலிட்டி? செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கூட நடந்தது. இனிமேல் செக்யூரிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு பேசப்பட்டது. விசிட்டர் என்கொயரியை ரொம்ப செக் பண்ணணும். விசிட்டர்ஸோட என்ட்ரியை நம்ம கரெக்டாக டீல் பண்ணணும். அந்த இடம் மெதுவாக ஒரு டென்ஷன் ஜோனாக மாற ஆரம்பிச்சிருந்தது. ரவி அந்த நாள் ஆஃபீஸ் போகலை. அவர் வீட்டிலையே இருந்தார். அவர் ஃபோனில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். சில பேரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாரு. ஆனால் அவரோட மனசில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. யார் இதை பண்ணது? மீரா அந்த நாள் முழுக்க நிலாவை விடவே இல்லை. அவளை தன்னோட பக்கத்துலேயே வச்சிட்டு இருந்தா. இன்னும் அவளுக்கு அந்த பய உணர்வு இருந்தது. மாலை நேரத்தில் திரும்ப போலீஸ் வந்தாங்க. ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. சிசிடிவியில் நாங்கள் பின்னாடி செக் பண்ணோம் சார். ஸ்ட்ரீட் சைடு எல்லாத்துலேயுமே. ஃபேஸ் இதுலேயுமே கிளியராக இல்லை சார். மாஸ்க் தான் போட்டிருக்கான். பார்க்கலாம் சார், வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை ரவியோட சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தினது. அவர் அமைதியாக தலையசைச்சார். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு முடிவு உருவாகி இருந்தது. அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை, இது ஒரு தொடக்கம். காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி வாழ்க்கை திரும்ப ஒரு நிலைக்கு திரும்பினது. பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அந்நியர்கள் மீது கவனம் வைக்கப்பட்டது. ரவியின் வேலை இன்னும் வளர்ந்தது. அந்த குடும்பம் மீண்டும் அமைதியாக வாழ ஆரம்பிச்சிருந்தது. நிலாவுக்கு இப்போ 7 வயசு. அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தா. அவள் பேசுகிற விதம், நடக்கிற விதம் எல்லாமே அவளோட வயசுக்கு ஒத்ததாக இருந்தது. அந்த வார இறுதியில் ரவியோட நண்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பிக்னிக் போக முடிவு பண்ணியிருந்தாங்க. சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைப்பகுதி, மரங்கள் நிறைந்த காற்று நல்லா வீசுகிற ஒரு இடம். அந்த நாள் காலை எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. குழந்தைகள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சிரிப்புகள் அந்த இடம் முழுக்க பரவி இருந்தது. மீரா மற்ற பெண்களுடன் பேசிகிட்டு இருந்தா. ரவி தன்னோட நண்பர்களோட ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாரு. நிலா குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தா. நிலா பக்கத்தில் வேலைக்காரி கமலா இருந்தா. நிலா சில சமயம் அங்கே இங்கே ஓடுறப்ப, பாப்பா அந்த சைடு போகக்கூடாதுமா, சரிச்சிரும், கமலா எச்சரித்துக்கிட்டே இருந்தா. அந்த மலைப்பகுதியில் ஒரு உயரமான விளிம்பு இருந்தது. அங்கேருந்து கீழே பார்த்தா தூரம் இன்னும் அதிகமாக தெரியும். நிலா இப்போ மெதுவாக அந்த பக்கம் போனா. அதை யாருமே கவனிக்கலை. கமலா தான் அவளை கவனித்து பின்தொடர்ந்து போனா. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் மட்டும். காற்று கொஞ்சம் அதிகமாக வீசினது. நிலா பாப்பா, இங்கே வரக்கூடாது கண்ணா, வா போகலாம், கமலா திரும்ப சொன்னா. அந்த நேரத்தில் ஒரு கத்தல், அந்த சத்தம் அந்த இடத்த முழுவதும் உறைய வைத்தது. எல்லாரும் சத்தம் வந்த இடத்த நோக்கி பார்த்தாங்க. கீழே பள்ளத்தில் கமலா விழுந்து கிடந்தா. அனைவரும் அதிர்ச்சியில் ஓடுனாங்க. மீரா இப்போ முதல்ல நிலாவை தேடினா. அவள் பக்கத்தில் இருந்த புதர் செடியில் மறைந்து அழுதுட்டு இருந்தா, நடுங்கிக்கிட்டு இருந்தா. நிலா கண்ணா ஓடி வந்து நிலாவை பிடிச்சா. என்னாச்சுடா? மீரா பதறி போய் கேட்டா. நிலா இன்னும் அழுதுட்டு இருந்தா. அம்மா, அம்மா, அந்த மாஸ்க் போட்டவன் திரும்ப வந்தான் அம்மா. யார் கண்ணா? அப்பா, அந்த மாஸ்க் போட்டிருந்தான்ப்பா, அவன் என்னை பிடிக்க வந்தான்ப்பா.
கமலா ஆண்டி தான் அவனோட பிடிச்சி சண்டை போட்டாங்கப்பா. அவன் அவங்கள தள்ளிட்டான்ப்பா. நான் பயந்து இந்த செடிக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டேன்ப்பா. பாப்பா சொல்லி அழுதா. அந்த இடத்துல இருந்தவங்க அமைதியாக உறைந்து போய் நின்றாங்க. அந்த வார்த்தைகள் அந்த சம்பவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது. சில நிமிடங்களில் அந்த இடம் இன்னும் குழப்பமாக மாறினது. யாரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாங்க. சிலர் கீழே இறங்குனாங்க. போலீஸ் வந்தது. அவங்க எல்லார்கிட்டையும் கேள்விகள் கேட்டாங்க. நிலா கிட்ட கேட்டாங்க. நிலா அதை சொன்னா. அதே விபரம், அந்த குரல். அந்த நாள் பிக்னிக் ஒரு விபத்தோட முடிஞ்சது. அந்த சம்பவம் அந்த குடும்பத்தை திரும்ப ஒரு பதட்டத்துக்கு கொண்டு போனது. நிலா அந்த இரவு ரொம்ப பதட்டமா பயத்தோட இருந்தா. மீரா அவளை தன்னோட வச்சுக்கிட்டா. அந்த வீட்டில் இப்போ திரும்ப ஒரு பயம் வந்தது. திரும்ப இந்த குழந்தைய யாரோ டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம குடும்பத்தை யாரோ சிதைக்க முயற்சி பண்ணுறாங்க. ரவிக்கு அந்த உணர்வு இன்னும் அதிகமாக இருந்தது. அந்த பிக்னிக் சம்பவத்துக்கு பின்னாடி அந்த குடும்பத்தோட வாழ்க்கை திரும்ப ஒரு முறை மாறினது. முன்பு நடந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நடந்த விஷயம் அது நேரடியாக இன்னொரு உயிரை எடுத்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த முறை விஷயம் அங்கேயே முடிவடையவில்லை. போலீஸோட விசாரணை விரிவாக ஆரம்பிச்சிருந்தது. அந்த மலைப்பகுதி முழுவதும் மறுநாள் காலை மறுபடியும் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் இருந்த பாதைகள், அடையாளங்கள், விழுந்த இடம் எல்லாமே கவனமாக பதிவு செய்யப்பட்டது. கமலா விழுந்த இடம், அவள் இருந்த உயரம், அந்த இடத்துல இருந்து கீழே போகிற வழி ஒன்னொன்னையும் பார்த்தாங்க. இப்படி தள்ளி விட்டுருப்பான். அந்த அப்சர்வேஷன் இந்த கேஸுக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தது. அடுத்த கட்டமாக அங்கே இருந்த அனைவர்கிட்டையும் திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் யாராவது அன்ஃபெமிலியரான பர்சன்ஸ் பார்த்தீங்களா? யாராவது இந்த சைடு ஓடி போனாங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லை. இல்லை, தெரியலை. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு நிலா சொன்னதை தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. ஆனால் விசாரணை மெதுவாக அந்த டைரக்ஷன்லேயே நின்னது. ரவி கிட்ட போலீஸ் தனியாக பேசினாங்க. உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, குழந்தையை கடத்திட்டு போனதை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரவி இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் சம்பவத்தை முழுவதும் விளக்கினார். மாஸ்க் போட்ட அந்த மனுஷன் கிட்னாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். இது எல்லாமே அந்த 2 சம்பவங்களும் ஒன்றோடொன்று லிங்க் ஆக ஆரம்பிச்சிருந்தது. உங்கள் குடும்பத்தை யாரை டார்கெட் பண்ணுறாங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்டார். ரவி இப்போது தலையசைச்சார். பிஸ்னஸில் சில எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த கான்வர்சேஷன் இன்னும் நீண்டது. அதே நேரத்தில் போலீஸ் நிலா கிட்ட திரும்ப பேசினாங்க. இந்த முறை அவங்க மெதுவாக கேட்டாங்க. இங்கே பாரு குட்டி, பயப்படாதீங்கடா, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். நிலா இப்போ அமைதியாக இருந்தா. திரும்ப அதே விஷயங்களை சொன்னா. அவளோட குரலில் இந்த முறை கொஞ்சம் பதட்டம் குறைந்திருந்தது. அதிகாரி இப்போது நிலாவை கவனமாக பார்த்தாரு. அவர் எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் மாலை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கேஸ் பற்றி டிஸ்கஷன் நடந்தது. ஃபஸ்ட்டு குழந்தைய கிட்னாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரியை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் இதிலேருந்து பார்த்தா குழந்தைய தான் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிகிறது. இப்போ அனைத்துமே ஒரு டைரக்ஷனை காமிச்சது. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் கிளியராக இல்லை. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டில் 3rd பர்சன் வந்ததுக்கான ட்ரேசஸ் தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஃபுட் பிரிண்ட்ஸும் ஒன்றும் மேட்சாக இல்லை. நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. இதில் எது பர்டிகுலராக அப்படின்னு நம்மளால் ப்ரிசைஸ் பண்ண முடியலை. அந்த ஒரு அப்சர்வேஷன் சில வினாடிகள் அமைதியை கொண்டு வந்தது. அது க்ரௌடான ஏரியா, அடிக்கடி இங்கே நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அதனால் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு இன்னொரு ஆஃபீஸர் சொன்னார். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த நேரத்தில் போதுமானதாக இருந்தது. விசாரணை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. வீட்டில் அந்த சம்பவத்தோட தாக்கம் இன்னும் இருந்தது. மீரா நிலாவை பள்ளிக்கு அனுப்புவதில் கூட இப்போ தயங்க ஆரம்பிச்சிருந்தா. அவள் எப்போவுமே அவளை விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தா. ரவி செக்யூரிட்டி ஏற்பாடுகளை இன்னும் அதிகப்படுத்தி இருந்தார். அந்த குடும்பம் வெளியில் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்புக்குள்ள கேள்விகள் மெதுவாக உருவாகிக்கிட்டு இருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இன்னும் கிடைக்கல. அந்த நாள் மதியம் பள்ளியின் வழக்கமான சத்தங்கள் மெதுவாக மாறிக்கிட்டு இருந்தது. பிரேக் நேரம் முடிஞ்சு சில குழந்தைகள் இன்னும் கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சில குழந்தைகள் கிளாஸுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் பள்ளியின் ஒரு மூலையில் இருந்த ஸ்விம்மிங் பூல் பகுதி வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு பின்னாடி அந்த அமைதியை ஒரு திடீர் சத்தம் உடைத்தது. யாரோ தண்ணிக்குள்ளே குதிச்ச மாதிரி. ஒரு ஆசிரியர் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு. யாரோ ஓடிக்கிட்டு இருந்தது தெரிந்தது. உடனே அவர் பூல் பக்கமாக போனார். அவர் கேட்டை தள்ளி உள்ளே போனப்போ இப்போ ஸ்விம்மிங் பூலில் ஒரு குழந்தை. அவர் உடனே உள்ளே குதிச்சார். மற்றவங்களும் ஓடி வந்தாங்களங்க. சில நிமிடங்களில் அந்த இடம் குழப்பமாக மாறினது. இப்போ அவங்க அந்த குழந்தைய வெளியில் எடுத்தாங்க. அந்த குழந்தை அசையலை. ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கத்துனாரு. சில நிமிடங்களில் அந்த சத்தம் முழு பள்ளியையும் அடைந்தது. அந்த குழந்தைய அவசரமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அந்த நாள்
அது ஒரு விபத்தோட முடிவிடவில்லை, அது ஒரு இழப்போட முடிந்தது. ஆமாம், அந்த குழந்தை உயிரிழந்தது. அந்த செய்தி பள்ளி முழுவதும் பரவிய போது அந்த இடம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. சிரிப்புகள் நின்றது, விளையாட்டு நின்றது. ஒவ்வொரு முகத்திலும் அதிர்ச்சி, சோகம். நிலா அந்த நேரத்தில் ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில் உட்காந்துருந்தா. அவள் எதுவுமே பேசலை. அவளோட முகத்தில் பயமும் அழுகையும். இப்போ ஒரு ஆசிரியர் மெதுவாக அவகிட்ட வந்து கேட்டார், என்னாச்சு கண்ணா, நீங்கள் அங்கே இருந்தீங்களா? நிலா மெதுவாக தலையசிச்சா. ஆமாம், நானும் அவளும் தான் விளையாட போனோம். அவன் மெதுவாக சொன்னான். நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். யாரோ வந்த மாதிரி இருந்தது. நான் கேட்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவ உள்ள விழுந்துட்டா. அந்த குரல் உடைந்தது. அந்த விளக்கம் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நாள் மாலையே போலீஸ் பள்ளிக்கு வந்தாங்க. அவங்க ஸ்விம்மிங் பூல் பகுதி முழுவதையும் ஆய்வு பண்ணாங்க. கேட்டு, லாக்கு, சுற்றுப்புறம் எல்லாத்தையுமே பார்த்தாங்க. எப்படி இந்த நேரத்தில் கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க? ஸ்கூல் ஸ்டாஃப் குழப்பமாக இருந்தாங்க. எப்போவுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்போம், செக்யூரிட்டி சொன்னார். க்ளீன் பண்ணுறதுக்காக நான் தான் கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணேன். ஆனால் லாக்கு பூட்டு போடாமல் வெளியிலேருந்து லாக் பண்ணி தான் வச்சுருந்தேன். சின்ன குழந்தைகளால் அதை திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு கேள்வி அந்த சம்பவத்துக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தது. இப்போ அவங்க நிலா கிட்ட கேட்டாங்க, வேறு யாராவது கேட்டை ஓப்பன் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. இல்லை, கேட்டு ஓப்பன் பண்ணி தான் இருந்தது அப்படின்னு நிலா சொன்னா. ஆனால் அந்த சம்பவம் ஒரு விபத்து மாதிரி முடிவடையில்லை, அது ஒரு கேஸாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த பள்ளியில் நடந்த அந்த ஒரு நொடி விபத்து இப்போ விசாரணையின் வேறு கட்டத்துக்கு போய்விட்டது. பள்ளியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த விஷயம் அங்கேயே முடிவடையவில்லை. அது ஒரு சாதாரண விபத்துன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சில கேள்விகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் இந்த முறை போலீஸ் விசாரணையை இன்னும் சீரியஸாக ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த 2 சம்பவங்களும் முன்னாடி நடந்த தாக்குதல், இப்போது நடந்த மரணம், முன்னாடி நடந்த மரணம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பார்த்தது. இங்கே டார்கெட் குழந்தை அப்படின்னு தான் முடிவாகிறது அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னார். முதல் தடவையாக கிட்னாப் முயற்சி, இப்போது இன்டைரக்டான அட்டாக். அந்த கருத்து மெதுவாக ஒரு உறுதியான கோணமாக மாறினது. ரவியும் அதை நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. மீரா அமைதியாக இருந்தா. அவள் நிலாவை பார்த்துட்டு இருந்தா. அந்த நாள் முதல் அவளோட மனசில் ஒரு பயம் உறுதியானது. இவளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது சரியா அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருந்தா. ரவி ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. விடு மீரா, இது டெம்பரவரி தான், நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். ஆனால் ரவியோட பதில் மீராவுக்கு போதுமானதாக இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே அந்த விஷயம் தினமும் பேசப்பட்டது. பாதுகாப்பு, கவனம், எச்சரிக்கை, அந்த வார்த்தைகள் அந்த வீட்டின் ஒரு பகுதியாகிவிட்டது. அந்த நேரத்தில் மீரா ஒரு முடிவு பண்ணா. நம்ம வீட்டில் யாராவது எப்போவுமே இருக்கணுங்க அப்படின்னு சொன்னா. சில சமயம் நம்ம 2 பேரும் பிஸி ஆயிரும். நீங்களும் தேவையில்லாமல் பிஸ்னஸில் என்னையும் இழுத்து விட்டுட்டீங்க. எனக்கு தெரியலங்க, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இன்னொரு ஆள் நம்ம கூட இருக்கட்டுமே. மீரா சொன்னது உண்மை. சில நாட்களுக்கு பின்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு புதிய முகம் வந்தது. மீராவோட உறவினர், அவளது சித்தி. கிராமத்திலிருந்து வந்த அந்த பெரியவள் நகர வாழ்க்கைக்கு புதியதாக இருந்தாலும் அவளோட முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவள் வீட்டுக்குள்ளே வந்த நாள் முதலேயே அந்த இடம் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்தது. பாப்பா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டா. நிலா மெதுவாக அவகிட்ட வந்தா. நீ தான் நிலா பாப்பாவா? பாட்டி சிரிச்சா. நிலா அவளை தழுவிக்கிட்டா. இங்கே பாரு கண்ணா, இனிமே எப்போவுமே பாட்டி உங்ககிட்ட தான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நிலாவுக்கு அது ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது. அந்த நாள் முதல் பாட்டி வீட்டில் இருந்தா. மீரா வேலைகளை பார்த்தாலும் அவளோட மனதில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருந்தது. நிலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தா. வீட்டுக்குள்ளே ஒரு புதிய ஒழுங்கு வந்தது. ஆனால் வெளி உலகத்தில் விசாரணை இன்னும் நின்று விடலை. போலீஸ் அந்த 2 சம்பவங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர்களோட கண்களில் ஒரு சந்தேகம் இருந்தது. யாரோ இதை குழந்தைக்காக பண்ணுறாங்க, அவங்க இன்னும் அதை நிறுத்தலை. அந்த உணர்வு மெதுவாக அந்த குடும்பத்தையும் சுற்றிக்கிட்டு இருந்தது. அவர்கள் எடுத்த பாதுகாப்பு இப்போ அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் அந்த நிம்மதி முழுமையானது இல்லை. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் அமைதி இருந்தது. ரவி இப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி உட்காந்துருந்தாரு. எதிரில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். மேஜை மேலே ஃபைலு, புகைப்படங்கள், தேதிகள், சம்பவங்கள். இப்போ ஒரு ஆஃபீஸர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ரவி, நாங்கள் நேரடியாக கேட்குறோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தை சுற்றி நடக்குது, அதுவும் உங்கள் குழந்தைய சுற்றி இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ரவி இப்போ அமைதியாக இருந்தது. உங்களோட பிஸ்னஸ் பிரச்சனை, பர்சனல் எனிமி, ப்ராப்பர்ட்டி இஷ்யூ, இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்துட்டோம். ஆனால் எதுக்குமே கிளியரான மோட்டிவ் இல்லையே ரவி. ஆஃபீஸர் இப்போ ஃபைலில் இருந்த நிலாவோட ஃபோட்டோவை காமிச்சார். மிஸ்டர் ரவி, இந்த குழந்தை உங்களோட சொந்த குழந்தை தானே?
அந்த கேள்வி வந்தவுடனே இப்போ ரவி இன்னும் கொஞ்சம் அமைதியாகிட்டாரு சில வினாடிகள். இப்போ அவரோட கைகள் மெதுவாக இருக்குச்சு. இல்லை சார். ஆஃபீஸர் தலையை தூக்கி பார்த்தாரு. என்ன சொல்கிறீங்க? நிலா எங்களோட சொந்த குழந்தை கிடையாது. இப்போ அந்த அறை அமைதியாயிடுச்சு. நாங்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்தோம். ஆஃபீஸர் உடனே இப்போ நேராக உட்காந்தாரு. எங்கேருந்து தத்தெடுத்தீங்க? ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து. அந்த பதில் இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷனையே மாற்ற ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த நாள் போலீஸ் அந்த ஆசிரமத்துக்கு போனாங்க. பழைய ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ், ரிஜிஸ்டர். ஆஃபீஸர் இப்போது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணார். இந்த குழந்தையோட ஒரிஜினல் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போது அந்த ஃபைலை பார்த்தாரு. சில நிமிஷம் அமைதி. அதுக்கப்புறம் சொன்னார், சார் இந்த குழந்தைக்கு பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை சார்னு சொன்னார். ஆஃபீஸர் புரியாமல் பார்த்தாரு. கார்டியன் யாருமே இல்லை? இல்லை சார். அதாவது ஒரு நாள் இரவு இது ஆசிரமத்துக்கு வெளியில் யாரோ இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க சார். அப்படி வந்த குழந்தை தான் இது. அதனால் பேரண்ட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன், கார்டியன் யாருமே கிடையாது சார். இந்த குழந்தை தனித்து விடப்பட்ட குழந்தை கேட்டகரியில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா லீகல் ப்ரொசீஜர் முடித்து நாங்கள் தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொன்னார். இப்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சேரில் சாஞ்சு உட்காந்தாரு. அவரோட மனசில் ஒரு புதிய பாசிபிலிட்டி வந்தது. ஒருவேளை குழந்தையோட உண்மையான பேக்ரவுண்டுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? அவர் திரும்ப இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தார். ஆனால் அவங்க தேட ஆரம்பித்த அந்த டைரக்ஷன் எப்படி போகணும்னு அவங்களுக்கே தெரியலை. அந்த இரவு வழக்கம் போல் அந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாக இருந்தது. நகரத்தோட சத்தங்கள் மெதுவாக குறைந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு மாடியிலும் அமைதி பரவ ஆரம்பிச்சிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே நாள் முழுக்க நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாமே முடிஞ்சு ஒவ்வொருவரும் தங்களோட இடத்துல அமைதியாக தூங்க தயாராக இருந்தாங்க. நிலா அந்த இரவு சோர்ந்து சீக்கிரமே தூங்கிட்டா. பாட்டி அவளோட பக்கத்தில் சில நேரம் உட்காந்து அவள் நிம்மதியாக தூங்குறாளா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. மீரா இப்போது அஃபீஷியல் ஒர்க்கில் கவனமாக இருந்ததுனால சில ஃபைல்ஸை பார்த்துட்டு இருந்தா. ரவியும் ஹாலில் லேப்டாப் முன்னாடியே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த உயரத்தில் காற்று மெதுவாக வீசினது. அதே நேரத்தில் அந்த எதிர்கட்டிடத்தில் ஒரு பால்கனியில் ஒரு நிழல் திரும்ப நின்றுட்டு இருந்தது. அந்த நிழல் இந்த முறை அங்கே நிற்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த நிழல் அது இந்த வீட்டை தான் கவனிச்சது. இந்த வீட்டோட லைட்ஸு, மூமெண்ட்ஸு, கர்டைன்ஸு எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தது. பைனாகுலர் வழியாக அந்த நிழல் உருவம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தான். சில நிமிடங்களுக்கு பின்னாடி அவன் மெதுவாக ஆப்போசிட் பில்டிங்லேருந்து உள்ளே போனான். அந்த இரவு இன்னும் ஆழமானது. கடிகாரம் நள்ளிரவை தாண்டி போனது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன சத்தம். முதல்ல அது தெளிவாக கேட்கல. பால்கனி பக்கம் இருந்து வர்றது மாதிரி இருந்தது. திரும்ப அந்த சத்தம் வந்தது. இந்த முறை கொஞ்சம் தெளிவா. இப்போ பாட்டி தான் மெதுவாக கண்களை திறந்தா. அவள் சில வினாடிகள் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற சத்தங்கள் அவளுக்கு புதுசு இல்லை. ஆனால் இந்த சத்தம் இது எங்கேருந்து வருது? பாட்டி யோசித்தபடியே எழுந்தா. நிலா இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தா. பாட்டி மெதுவாக ஹாலுக்கு வந்தா. அங்கே எல்லாமே அமைதி தான். அதுக்கப்புறமா போய் பால்கனி பக்கம் பார்த்தா. கதவு முழுவதும் மூடப்படாமல் கொஞ்சம் திறந்திருந்தது. அவள் மெதுவாக பால்கனி பக்கம் நடந்தா. கதவை கொஞ்சம் தள்ளுனா. வெளியில் இருட்டு, நல்ல காற்று, யாரும் இல்லை. பாட்டி ஒரு நிமிஷம் அங்கே நின்னா. அதுக்கப்புறம் கதவை மூடி லாக் போட்டா. காற்று சத்தம் தான் போல, அவள் தன்கிட்ட தானே சொல்லிக்கிட்டா. அவள் திரும்பி உள்ளே போனா. அந்த இரவு திரும்ப அமைதியாக மாறிவிட்டது. ஆனால் அந்த அமைதி ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த அமைதி மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலையில் மீரா பால்கனிக்கு வந்தப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தா. அங்கே இருந்த ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் இப்போ அதோட இடத்துல இல்லை. இது எப்படி மாறி வந்திருக்கு? நான் மாறி வைக்கலையே. ரவி அந்த நேரத்தில் ஃபோனில் இருந்தார். உங்கள் சித்தி ஏதாவது மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். மீரா இப்போ அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. அடுத்த நாள் இரவு நிலா பாட்டி கூட தூங்கிக்கிட்டு இருந்தா. பாட்டி வழக்கம் போல் அவளுக்கு கதைகள் சொல்லிக்கிட்டு அவள் தூங்குற வரைக்கும் அவள் தலைமுடியை மெதுவாக வருடிக்கிட்டு இருந்தா. அந்த மென்மையான சத்தங்களில் அந்த அறை இன்னும் மெதுவாக அமைதியாக மாறினது. நள்ளிரவு கடந்திருந்தது. வெளியில் காற்று கொஞ்சம் அதிகமாக வீசினது. அந்த உயரமான மாடியில் அந்த காத்தோட சத்தம் ஜன்னல்கள் வழியாக மெதுவாக உள்ளே வந்தது. அந்த நேரத்தில் பாட்டி கண்களை திறந்தா. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம். அதை கவனிச்சா. அது ரொம்ப மெதுவானது. பால்கனி பக்கம். அவள் மெதுவாக எழுந்தா. நிலா இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தா. அவள் மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்தா. ஹாலில் இருட்டு. அந்த இருட்டில் பால்கனி கதவு இப்போ ஓப்பனாக இருந்தது. என்ன இது? நேற்று இந்த மாதிரி தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ பாட்டி கொஞ்சம் முன்னாடி வந்தா. பால்கனி கதவை தள்ளுனா. வெளியில் இருட்டு. கீழே நகரத்தில் சில லைட்ஸ் மட்டும். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு அசைவு. பாட்டியோட பேலன்ஸ் கொஞ்சம் தடுமாறினது. ஐயோ! பாட்டியோட குரல். அந்த குரல் அந்த இரவை உடைச்சது. சில வினாடிகள் அமைதி.
அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு சத்தம். அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே நிலா திடீர்னு எழுதா. பாட்டின்னு மெதுவாக கூப்பிட்டா. பதில் இல்லை. சில நொடிகளில் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஒரு குழப்பம் பரவுனது. மக்கள் வெளியில் ஓடி வந்தாங்க. செக்யூரிட்டி ஓடி வந்தான். கீழே கூட்டம். ரவி மீரா பதறி வெளியில் வந்தாங்க. கீழே மேல் மாடியிலேருந்து பாட்டி கீழே விழுந்து கிடந்தா. அந்த காட்சி அந்த இரவில் யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது. ஆனால் அந்த இரவு அது ஒரு உயிரோட முடிவாகி விட்டது. ஆமாம், பாட்டி உயிரிழந்தா. அந்த செய்தியை கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் இடிந்து போனாங்க. மீராவால் பேச முடியல. அவளால் அவளோட சோகத்தையும் அழுகையும் கட்டுப்படுத்த முடியல. நிலா பக்கத்தில் வந்து நின்னா. அம்மா, பாட்டி கீழே விழுந்துட்டாங்களாம்மா. மெதுவாக அழுதுகிட்டே சொன்னா. 11 வயது குழந்தை. நிலாவுக்கு என்னன்னே புரியல. அடுத்த நாள் போலீஸ் திரும்ப வந்தது. அவங்க பால்கனியை பார்த்தாங்க. கதவு, ரெயிலிங் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணாங்க. பாட்டி ஸ்லிப்பாகி விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னார். ஆனால் இன்னொருத்தர் அமைதியாக இருந்தார். நேற்று நைட்டு சந்தேகப்படும்படியாக வேறு யாராவது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்ததா? செக்யூரிட்டி கிட்டே கேட்டாங்க. செக்யூரிட்டி குழப்பமாக சொன்னார். அப்படிலாம் இல்லை சார், நான் சிசிடிவி ஃபுல்லும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் சார் இருந்தேன். யாரும் புதுசாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இல்லை சார். நான் எல்லாத்தையும் திரும்ப செக் பண்ணிட்டேன் சார். அந்த சம்பவம் ஒரு விபத்தா இல்லை வேறு ஏதாவதா? அந்த கேள்வி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே அந்த அமைதி நிலைக்கலை. இந்த 3 சம்பவங்களும் தனித்தனியாக நடந்த விஷயங்கள் போல தோன்றினாலும் அதை ஒன்றா வச்சு பார்த்தப்ப அதில் ஒரு சீரான அமைதி அந்த கேஸில் இருந்தது. அந்த அமைதிக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. அதனால தான் இந்த முறை விசாரணை இன்னும் ஆழமாக போனது. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த 3 சம்பவங்களோட ஃபைல்ஸும் ஒன்றன் மின் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட் சம்பவம், குழந்தையை கடத்துகிற முயற்சி, அதுக்கப்புறம் மலைப்பகுதியில் நடந்த அந்த மரணம், அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடந்த விபத்து, இப்போ சமீபத்தில் நடந்த பால்கனியில் விழுந்த சம்பவம். ஒரே குடும்பத்தை சுற்றி, ஒரே குழந்தையை சுற்றி. அதிகாரி மெதுவாக சொன்னார். முதல்ல இந்த குழந்தை தான் டார்கெட் அப்படின்னா இந்த குழந்தையை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? இந்த குழந்தை தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தை. இதோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட எதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை இப்போ இருக்கிற தத்தெடுக்கப்பட்ட பேரண்ட்ஸோட எதிரிகள் பண்ணுறாங்களா? எதுக்கு தான் இது நடக்குது? முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைகள் இப்போ டேபிள் மேலே விழுந்தது. இதை கோயின்சிடென்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அடுத்த கட்டமாக ரவி மற்றும் மீரா திரும்ப ஸ்டேஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட திரும்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் சொன்ன பதில்களில் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்வது போல இல்லை. அதுவும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல தான் வந்து நின்னது. ஆனா அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னது. அந்த கேஸ் இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியலை. அந்த குடும்பம் இன்னும் பதில்களை தேடிக்கிட்டு இருந்தது. போலீஸ் இன்னும் தொடர்புகளை தேடிக்கிட்டு இருந்தது. அந்த 3 மரணங்களுக்கும் ஒரே காரணமா அல்லது 3 வேறு விஷயங்கள் காரணமா? அந்த கேள்வி இன்னும் திறந்தே இருந்தது. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி மீரா மனசில் ஒரு அமைதியே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவள் ஒரே கேள்வியை தான் நினைத்துட்டு இருந்தா. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் குழந்தையை நோக்கி இதெல்லாம் நடக்குது? அன்னைக்கு நைட்டு ரவி வேலை பார்த்துட்டு இருந்தப்ப மீரா மெதுவாக ரவி பக்கத்தில் உட்காந்தா. ஏங்க, நிலாவை ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரவி இப்போது லேப்டாப்லேருந்து தலையை தூக்கி பார்த்தாரு. ஏன், எதுக்கு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, பாட்டி இறந்ததுலேருந்து நிலா டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பயந்து போயிருக்கா. நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறா. அவளை சுற்றி நமக்கே இப்படி பதட்டமாக இருக்கிறப்ப குழந்தைக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும் இல்லைங்க. அப்போ தான் அவள் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. குழந்தையோட மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுங்க. ரொம்ப பயத்தில் குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க மனநிலையை அது ரொம்ப பாதிக்கும். அதனால் குழந்தைக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேங்க. குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. மீரா இப்போ மெதுவாக சொன்னான். ரவி சில வினாடிகள் அவளை பார்த்தாரு. இப்போ ரவி அந்த நாள் முழுக்க வேலைகளால் சோர்ந்து போயிருந்தார். ஓகே மீரா, பாரு, நல்ல டாக்டராக பார்த்துப்போ. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு. நானும் வரலான்னு தான் நினைக்கிறேன் அவன் கூட. ஆனால் எனக்கு நிறையா ஒர்க் இருக்குமா. அந்த பதில் இப்போ மீராவுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த இரவு அவள் மொபைல் எடுத்தா. இணையத்தில் தேட ஆரம்பிச்சிருந்தா. பெஸ்ட்டு சைல்டு சைக்காலஜி டாக்டர்னு பார்த்தா. நிறைய ரிசல்ட் வந்தது. ரிவ்யூஸ் பார்த்தா, ப்ரொஃபைல்ஸ் பார்த்தா. யாராவது நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், அதுதான் அவளோட கவலை. சில நேரம் கழித்து ஒரு டாக்டரோட ப்ரொஃபைல் அவளோட கவனத்தை ஈர்த்தது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீட்பேக் எல்லாமே சரியாக இருந்தது. உடனே இப்போது அப்பாயின்மெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்புனா. அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டா. சில நிமிடங்களில் ரிப்ளை வந்தது. அடுத்த நாள் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணா. அந்த முடிவு அவளுக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்தது. அடுத்த நாள் அவள் நிலாவை அந்த
கவுன்சிலிங்க்கு அழைச்சிட்டு போனா. அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்தது. குழந்தைகள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க மீரா, நான் உங்கள் குழந்தையோட பேசிக்கிறேன், டாக்டர் மெதுவாக சொன்னார். மீரா வெளியில் வந்து உக்காந்தா. அந்த சில நிமிடங்கள் அவளுக்கு ரொம்ப நீளமாக இருந்தது. அவள் கைகளை ஒன்றோடொன்று பிடித்துக்கிட்டு உட்காந்துருந்தா. சில நேரத்துக்கு பின்னாடி டாக்டர் வெளியில் வந்தார். உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். மீரா உள்ளே போனா. உங்கள் பாப்பா நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தா. மீரா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக சுவாசிச்சா. ஆனால் உங்கள் பாப்பாவோட அப்சர்வேஷன்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கே. டாக்டர் இப்போ விஷயங்களை ஷேர் பண்ணார். மீரா அமைதியாக கேட்டுட்டு இருந்தா. நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பாப்பா கிட்ட பேசுங்க. பாப்பாவோட மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் சொன்னார். இன்னும் ஒரு 4-5 கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் பாப்பாவை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக இது பண்ண முடியும். அந்த கான்வர்சேஷன் முடிந்தது. வெளியில் வந்ததும் மீரா நிலாவை பார்த்தா. கவலையோட நிலாவை பார்த்தா. அம்மா. நிலா, ஓகே தானம்மா நீ? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லாதாம்மா இருக்கேன், நிலா சிரிச்சா. அந்த சிரிப்பு மீராவுக்கு ஒரு சின்ன நிம்மதியையும் ஒரு குழப்பத்தையும் கொடுத்தது. அவங்க காரில் கிளம்புனாங்க. சில நிமிடங்கள் அமைதி. அதுக்கப்புறம் மீரா மெதுவாக பேச ஆரம்பிச்சா. நிலா, நீ மனசில் போட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கியாடா? அப்படிலாம் இல்லைம்மா. அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது சரியாக சொல்லு. அந்த கேள்வி அவளோட மனசுல இருந்து போகலை. அவள் இன்னும் ஏதோ புரிந்து கொள்ள முயன்றா. அந்த நேரத்தில் அவங்களோட வாழ்க்கை திரும்ப ஒரு முறை மாறப்போகுது அப்படின்னு அப்போ அவங்க 2 பேருக்கும் தெரியலை. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து காரில் வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சாலைகளில் வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சோர்வு இருந்தது. அந்த சோர்வோட நடுவில் மீரா தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு இருந்தா. அவளோட மனசில் இன்னும் டாக்டர் சொன்ன வார்த்தைகளே ஓடிக்கிட்டு இருந்தது. அவள் பக்கத்தில் இருந்த நிலா அமைதியாக வெளியில் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அந்த அமைதியை உடைச்சது போல் திடீர்னு ஒரு பிரேக் சத்தம். ஒரு கார் முன்னாடி வந்து வழியை மறித்தது. மீரா பதறி போய் பிரேக் அடிச்சா. ஏய், யார் இது அப்படின்னு அவள் சொன்னவுடன் ஒரு நிமிஷத்தில் நடந்தது. ஒரு மனுஷன் வேகமாக இறங்கி ஓடி வந்தான். மாஸ்க் போட்டிருந்தான். அவன் நேராக டிரைவர் சீட்டு கதவை திறக்க முயன்றான். ஏய், யார் நீ, யார் நீ, மீரா கத்துனா. அதுக்குள்ளே அவன் கதவை வலுக்கட்டாயமாக திறந்துட்டான். அவன் உள்ளே நுழைந்தான். அந்த ஒரு நொடியில் அவன் ஸ்டியரிங்கை பிடிச்சு காரை திருப்பினான். மீரா எதிர்த்து போராடினா. ஏய், வெள்ளப்படா, யாருடா நீ, யாருடா நீ. இப்போ அவன் திடீர்னு சொன்னான். ஐயோ, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத. இப்போ அவனோட குரல் பதட்டமாக இருந்தது. அவன் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் அந்த நேரத்தில் கார் வேகமாக நகர்ந்தது. நிலா பதட்டமாக உட்காந்துருந்தா. சில வினாடிகள் கடுமையான ஓட்டம். மீரா ஸ்டியரிங்கை திரும்ப பிடிக்க முயன்றா. ஐயோ, ஒரு நிமிஷம், வேண்டாம் வேண்டாம், இது பெரிய ஆபத்து, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அந்த வாக்கியம் முடிவடையலை. பின்னாடி சைரன் சத்தம், போலீஸ் கார்கள். அந்த சத்தம் அந்த சூழ்நிலையை இன்னும் அதிகப்படுத்தினது. ஸ்டாப் த வெஹிக்கிள் அப்படின்னு லவுட் ஸ்பீக்கரில் சத்தம். அவன் ஒரு நொடிக்கு கண்ணாடியில் பார்த்தான். அவனோட கண்களில் ஒரு குழப்பம். ஐயோ, இப்போ மாட்டிக்கிட்டான் போல, அவன் மெதுவாக சொன்னான். இப்போ அவன் திடீர்னு கதவை திறந்து ஓடுற கார்லேருந்து குதிச்சான். கார் இப்போ கட்டுப்பாட்டை இழந்தது. மீரா ஸ்டியரிங்கை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ண முயன்றா. கார் ஒரு கடுமையான ஜேக் கொடுத்தது. ஒரு ஓரத்தில் போய் நின்னது. சில வினாடிகள் அமைதி. போலீஸ்காரர்கள் வந்து நின்னாங்க. அவங்க வேகமாக காரை சுற்றி வந்தாங்க. மேம், டோரை ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு கத்துனாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸர் கதவை திறந்தாரு. அந்த காட்சி அவர்களை சில வினாடிகள் அமைதியாக்குனது. டிரைவர் சீட்டில் மீரா. அவள் அசையலை. ஆமாம், அவர் உயிரிழந்து போயிருந்தா. அந்த நேரத்தில் சீட்டுக்கு கீழே இருந்து சத்தம், அம்மான்னு. அது நிலா. அவள் அங்கே தான் இருந்தா, ஆனால் உயிரோடு இருந்தா. அவள் தனியாக. ஒரு ஆஃபீஸர் மெதுவாக நிலாவை வெளியில் எடுத்தார். பயப்படாத கண்ணா, நீ பத்திரமா தான் இருக்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சாலையின் நடுவில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் யார்? அவன் என்ன சொல்ல வந்தான்? அவன் ஏன் இவங்கள பின்தொடர்றான்? இவங்கள ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணுறான்? மீராவோட மரணத்துக்கு பின்னாடி ரவியோட வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது. அந்த வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் மீராவோட நினைவுகள் தான் நிரம்பி இருந்தது. அந்த நினைவுகளோட வாழ்றது ரவிக்கு ரொம்ப சாத்தியமாக இல்லை. மனது ரொம்ப ரணமாக வலித்தது. ஆனால் அவரோட மனசில் இன்னொரு பயமும் இருந்தது. நிலாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணம் அவரை இன்னொரு முடிவுக்கு கொண்டு வந்தது. ரவி சில நாட்களில் நகரத்தை விட்டு வெளியேறினார். நிலாவை உடன் கூட்டிக்கிட்டு நகரத்தோட இன்னொரு இடத்துல இருக்கிற தூரமாக இருக்கிற ஒரு அமைதியான இடத்துக்கு. அது ரவியால் வாங்கப்பட்ட ஒரு பண்ணை வீடு. அங்கே அதிகமாக யாருமே வராத ஒரு இடம். முதல் சில நாட்கள் ரவிக்கும் நிலாவுக்கும் அந்த வீடு ரொம்ப வெறுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகுனது. ரவி எப்பவும் போல் நிலாவை விடாமல் தொடர்ந்து கண்ணிமை போல் பார்த்துக்கிட்டாரு. அவள் நல்லா சாப்பிட்றாளா, தூங்குறாளா, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கவனிச்சாரு. நிலாவும் கொஞ்சம் சகஜமாயிட்டா. முன்னாடி இருந்தது போல இல்லை. வந்தப்போ இருந்த பதட்டம் இப்போ கொஞ்சம் மாறி இருந்தது.
அம்மாவை இழந்த துக்கமும் மாறியிருந்தது. நிலா வழக்கம் போல கொஞ்சமா மாறியிருந்தா. ஆனா அவ அதிகமா அப்பா கிட்ட பேசல. அவளோட நடத்தை கொஞ்சம் சாதாரணமா இருந்தாலும் அதுல ஒரு சோகமும் ஒரு கவனிப்பும் இருந்தது. முன்னாடி இருந்ததை விட நிலா இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணம் ரவிக்கு ஒரு சின்ன நிம்மதியே கொடுத்தது. ஓகே, என் பொண்ணு இனிமே பத்திரமா இருப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளை எனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எல்லாமே சரியாகிரும். மீரா நினைச்சது போல நிலாவை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ரவி தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டாரு. அந்த வீட்டில் அவர்களோட ஒரு நாயும் இருந்தது. இந்த பண்ணை வீட்டை பார்த்துட்டு இருந்த முன்னாடி இருந்த வேலையால் வைத்திருந்தது. ரவி வந்த பின்னாடி அந்த வேலையாளையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஆனாலும் அந்த நாய் ரவியோட ரொம்ப பழக்கம் இருந்ததுனால நாயை மட்டும் தன்னோட துணைக்கு கூட வச்சிருந்தாரு. அந்த நாய் ஆரம்பத்தில் நிலாவை பார்த்து குறைச்சது. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டது. நிலாவோட பழகி சகஜமாயிடுச்சு. சில நாட்களில் அது நிலாவை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த மாலை ரவி வீட்டின் வெளியில் ஒரு கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் வீடு முழுவதும் அமைதி. நிலா உள்ளே இருந்தா. அந்த நாய் அவளை பின்தொடர்ந்து போனது. சில நிமிடங்கள். அதுக்கப்புறம் ஒரு சத்தம். முதல்ல அது தெளிவாக கேட்கல. திரும்ப ஒரு சத்தம். இந்த முறை அது கொஞ்சம் வேதனையோட கூடின சத்தமாக இருந்தது. நாயோட சத்தம்தான். ரவி இப்போ பதறி அடிச்சு போய் உள்ளே ஓடி வந்தாரு. நிலான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. அந்த அறைக்குள்ள நுழைந்த போது ரவி பார்த்த காட்சி அவரை உறைய வைத்தது. ஆமா, அந்த நாய் அது தரையில கிடந்தது. உயிரில்ல, அசையல. இப்போ அந்த நாய்க்கு பக்கத்துல நிலா நின்றுட்டு இருந்தா. அமைதியா இருந்தா. அவ கையில ஒரு சின்ன பொருள் இருந்தது. அது இப்ப கீழே விழுந்தது. ரவி இப்ப நடுங்கி போன குரல்ல கேட்டாரு, நிலா, என்னாச்சு? உன் கையில என்ன வச்சிருந்த? நிலா. அவ இப்ப ரவியை பார்த்தா. சில வினாடிகள் அமைதி. அதுக்கப்புறமா சிரிச்சா. அந்த சிரிப்பு ஒரு குழந்தையோட சிரிப்பு மாதிரி இல்லை. அது வேற மாதிரி இருந்தது. அதோட அர்த்தம் வேற மாதிரி இருந்தது. அந்த ஒரு நொடி ரவிக்கு எல்லாமே மாறினது. அவர் மெதுவா ஒரு அடியை பின்னாடி எடுத்து வச்சாரு. அந்த வீட்டில் இருந்த அமைதி இப்போ அது வேறு உருவம் எடுத்தது. அது பயமா மாறிவிட்டது. ரவி அங்கேயே நின்று உறைந்து போய் பார்த்தாரு. அவரோட கண்கள் இன்னும் அந்த இடத்துலையே. தரையில கிடந்த நாயி பக்கத்துல நின்று சிரிக்கிற அந்த நிலா. அந்த சில நிமிடங்களை அவரோட வாழ்க்கை முழுவதும் திரும்பி ஒரு ரீப்ளே மாதிரி செய்யப்பட்டது. மீராவோட முகம், அந்த விபத்து, அந்த ஸ்கூலு, அந்த குழந்தை தண்ணியில் விழுந்தது, மலை உச்சி, வேலைக்காரி கீழே விழுந்தது, பாட்டி மாடியிலேருந்து கீழே விழுந்தது. இந்த எல்லா சம்பவங்களும் ஒன்றா இப்போ ரவியோட மனசில் ஓடுனது. ஒவ்வொரு சம்பவத்துலேயும் ஒரு விஷயம் இருந்தது. காமனான ஒரு விஷயம். அது நிலா. இப்போ தான் புரிந்தது. இப்போ ரவியோட குரல் உடைஞ்சு போனது. நிலா, நீதானா? நீதானா அது? இப்போ அந்த நிலா ரவியை ஒரு பார்வை பார்த்தா. அது ஒரு குழந்தையோட பார்வையே இல்லை. நீ 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 தானே எல்லாமே பண்ண? நிலா சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்தா. நான் ஒன்றும் செய்யலையே அப்பா. அவளோட பார்வை குரூரமாக இருந்தது. இப்போ அப்படியே பேரலா இங்கே ஒரு செல்ஃப் ரெக்கார்டிங் திரை ஒளிர்ந்தது. ஒரு மங்கலான அறை. சுவரில் பழைய மருத்துவ வரைபடங்கள். கேமரா முன்னாடி உட்காந்துருந்த அந்த மனுஷன். அவன் வேற யாருமே கிடையாது. இவ்வளோ நாளாக மாஸ்க் மனிதன் நம்ம தேடப்பட்டிருந்த அந்த ஆளு தான். அவனோட முகத்தில் சோர்வு, கண்களில் உறக்கம் இல்லாத நாட்களோட தடயம். இப்போ அவன் கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு சில வினாடிகள் பேசாமல் கேமராவையே பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தான். இதுதான் நான் பண்ணுற கடைசி பதிவு. அவனோட சுவாசம் ரொம்ப ஆழமாக வந்தது. நான் சொல்கிறத நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் சொல்லாமல் போயிட்டா இந்த சொசைட்டிக்கு இந்த நிலைமை இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விபரீதத்தை கொடுக்கலாம். அவனோட கண்களை ஒரு நொடிக்கு மூடிக்கிட்டு இப்போ திரும்ப திறந்தான். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ அவனோட குரலில் ஸ்டெடி இருந்தது. ஒரு சீனியர் டாக்டர். அவர் பிரெயின் பிஹேவியர் அப்படின்றதுல ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அது சாதாரண ரிசர்ச் இல்லை. மனுஷனோட அக்ரெஷன், வயலன்ஸ், கண்ட்ரோல் இல்லாத இம்பல்ஸ். இதை மாற்ற முடியுமா? இதை ஒருத்தன்ட்டேருந்து இன்னொருத்தனுக்கு கடத்த முடியுமா அப்படின்றது தான் அந்த ரிசர்ச்சோட ஆராய்ச்சியோட நோக்கம். இப்போ அவனோட கை மெதுவாக மேஜை மேலே வச்சான். ஆமாம், நானும் ஒரு டாக்டர் தான். நானும் அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன். நான் தான் என்னோட சீனியர் டாக்டருக்கு அசிஸ்டண்ட். அவர் இந்த ரிசர்ச் பண்ணுறப்போ ஒரு முடிவெடுத்தார். அதான ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவுன்னே சொல்லலாம். வயிற்றில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்போ அவனோட வார்த்தை அமைதியாக வந்து விழுந்தது. கருவில் இருக்கிற அந்த குழந்தையோட நியூரல் டெவலப்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சில கெமிக்கல் ட்ரிகர்ஸ் கொடுத்தோம். சில இன்டியூஸோட பேட்டர்ன்ஸ் பிரெயின் வளர்ச்சியில் சில பகுதிகளை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணணும்.
இப்போ அவனோட குரல் மெதுவாக உடைந்தது. இது ஒரு டெஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு மாற்றம். அதாவது அந்த குழந்தை வளர்றப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை இன்னும் அக்ரெசிவாக மாற்றும். அது மட்டும் இல்லை, இதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஏழை தாய். அவ ரோட்டோரமாக வசிக்கிற ஒரு தம்பதி, கன்சீவ் ஆயிருக்கிற பெண்மணி. அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவளோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. குழந்தையோட வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருந்தது. நாங்கள் இலவசமாக ட்ரீட்மெண்ட் தரோன்னு சொன்னோம். படிக்காத அந்த அறிவில்லாத ஏழை பாமர மக்களுக்கு அது என்னன்னு புரியலை. அவங்க எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சாங்க. கருவில் இருந்த அந்த குழந்தைக்கு எங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை ஆரம்பித்தோம். பேரண்ட்ஸுக்கு தெரியாமலே அந்த ஊசி, நியூரல் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வந்தோம். இதுலேயும் ஒரு படி முன்னாடி போய் என்னோட சீனியர் டாக்டர் அந்த குழந்தைக்கு சைக்கோத்தனமான நிறைய பிஹேவியர்ஸை அக்ரெசிவாக மாற்றினாரு. குழந்தையோட நியூரான்ஸை ஒரு சைக்கோவோட நியூரான்ஸ்க்கு ஏற்றது போல் மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணார். அந்த குழந்தை வளர்கிறப்போ கருவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணோம். நாங்கள் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் வந்தது. ஸ்கேன் ரிப்போர்ட், பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போது அந்த ஆள் கேமராவுக்கு நெருக்கமாக பார்த்தான். அந்த குழந்தையோட மூளை அது நார்மல் இல்லை, அது வேறு மாதிரி ப்ராசஸ் ஆனது. எமோஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ அவன் விரக்தியாக சிரித்தான். அந்த சிரிப்பு வெறுமையானது. அதுக்கப்புறம் டெலிவரி வந்தது. நார்மல் டெலிவரி இல்லை, சிசரியன் தான் பண்ணோம். அந்த அம்மா அவள் உயிர் பிழைக்கலை. அந்த ஒரு நொடி அவன் அமைதியாக இருந்தான். அது ஏழை குடும்பம் அப்படின்றதுனால அதுக்கான எந்த ஒரு உதவியும் யாருக்கும் கேட்கப்படலை, அந்த சத்தமும் கேட்கப்படலை. குழந்தைய வெளியில் எடுத்தோம். சில நாள் மானிட்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய சொசைட்டியில் விடணும்னு முடிவு பண்ணோம். அதனால் ஒரு ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் குழந்தைய விட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்திலே எங்களோட ஆட்களை வேலைக்கு சேர்த்து அந்த குழந்தையோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை கூட டெய்லியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், டெய்லி மானிட்டர் பண்ணோம், டெய்லி அப்சர்வ் பண்ணோம். ஆனால் ஆசிரமத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. எங்களோட ஆள் உள்ளே போய் ஒரு சமூக சேவகி மாதிரி இருந்து இதை எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ராஜெக்ட் 7, இதுக்கு நாங்கள் வச்ச பேர் ப்ராஜெக்ட் 7, அது நிறுத்தப்பட்டது. ஏன்னா என்னோடய சீனியர் டாக்டர் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு. இப்போது அந்த பேசிக்கிட்டு இருந்தவன் ஒரு நொடி மூச்சை பிடிச்சான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தது நான் தான். இப்போ அவனோட குரல் மாறுது. நான் தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த குழந்தை தத்து கொடுக்கப்பட்டது. இந்த குழந்தை வளர வளர இது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது எனக்கு உணர ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு குற்ற உணர்வு வந்தது. நான் பண்ண தப்பை நான் சரி செய்யணும்னு நினச்சேன். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் திரும்ப அதை ரீப்ராசஸ் பண்ணி இந்த குழந்தைய சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறதுக்காக நான் எல்லா முயற்சிகளையும் பண்ணேன். ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சது. இதை போய் நான் லீகலாக எங்கே சொன்னாலும் என்னை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய வளர வளர அந்த குழந்தையோட விஷயம் இன்னும் ரொம்ப ரொம்ப ஓவராக மல்டிப்ளைடு டேலண்ட் ஆகும். அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ அவன் கையை இறுக்கமாக பிடிச்சான். அதனால தான் குழந்தை பிக்னிக் போகிறப்ப அந்த குழந்தைய கடத்தணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அங்கே நான் எதிர்பார்த்ததே வேறு. ஏன்னா அந்த இடத்துல இருந்த அந்த குழந்தை அந்த வேலைக்காரியை அதோட கையால் மலை உச்சியிலேருந்து கொடூரமாக தள்ளிவிட்டு கொண்டதை என் கண்ணால் நான் மறைவிலிருந்து பார்த்தேன். அப்போ தான் அந்த குழந்தையோட அசுரத்தனமான சைக்கோ வளர்ச்சியை என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. ஆமாம், அது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ அவனோட குரல் உறுதியடைந்தது. நான் திரும்ப முயற்சி பண்ணேன் அவளை எடுத்துகிட்டு போய் அந்த மாற்றத்தை ரிவர்ஸ் பண்ணலான்னு. ஆனால் அந்த குழந்தை என்னை விட வேகமாக இருந்தா. இப்போ அவன் சிரிக்க முயன்றான். இந்த முறை அவன்கிட்ட கசப்பான சிரிப்பு. நான் அந்த குழந்தைகிட்ட தோத்துட்டேன். அழகாக அந்த குழந்தை எல்லாத்துலேயுமே என்னை மேட்ச் பண்ணி விட்டுட்டு அதோட கொலைகளை அரங்கேற்றம் பண்ண தான் தொடங்கி இருந்தது. கடைசியில் அவங்க அம்மாவை அந்த இடத்துல கொன்னது கூட அந்த குழந்தை தான். அவங்க அம்மா கிட்ட நான் முயற்சி பண்ணினேன். உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணினேன். எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெத்த குழந்தை இல்லைனாலும் வளர்த்த அம்மாவுக்கு குழந்தையோட மாற்றங்களை நுணுக்கமாக கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அவங்க சைக்காலஜி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வந்த பின்னாடி நான் திரும்ப அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாங்க, குழந்தையோட அம்மா கிட்ட நான் சொன்னேன்,
இந்த குழந்தை சாதாரண குழந்தை மாதிரி இல்ல. அதோட பிரெயின் வேற மாதிரி வேலை பார்க்குது. அது வேற மாதிரி ப்ராசஸ்ல இருக்கு. அது ரொம்ப டேஞ்சர்ன்னு சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப கவலையோட போனாங்கன்னு சொன்னேன். இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி மீரா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லணும்னு தான் காருக்குள்ள ஏறினேன். ஆனா, அந்த விபத்த பயன்படுத்தி அந்த குழந்தை மீராவையும் அங்க கொலை பண்ணிடுச்சு அப்படின்றது தான் கசப்பான உண்மை. இப்போ அவனோட சுவாசம் இன்னும் ஆழமானது. அந்த குழந்தைய சீக்கிரமா ரிசர்ச்சுக்கு கொண்டு போங்க. இல்லைன்னா அவ இந்த உலகத்துக்கு ஆபத்து. அவன் சில வினாடிகள் அமைதியா இருந்தான். நான் பண்ண தப்புக்கு நான் மட்டும்தான் காரணம். அவன் மெதுவா சொன்னான். அதனால இப்போ அவனோட குரல் மங்குனது. நான் என்ன இங்கேயே முடிச்சுக்கிறேன். திரை சில வினாடிகள் நடுக்கும். அதுக்கப்புறம் வீடியோ முடிந்தது. ஆமா, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ துப்பாக்கி சுடுற சத்தத்தோட வீடியோ முடிந்து போனது. அந்த பதிவு எப்போ யாரால பார்க்கப்பட போகுதுன்னு தெரியல. அந்த உண்மை அங்கேயே மௌனமா நின்றது. இங்க அந்த பண்ணை வீட்டுல ப்ராஜெக்ட் 7 நிலா அவ ரவியையும் முடிச்சிட்டா. ஆமா, ரவி தரையில அசையாம கிடந்தாரு. அந்த அறையின் கதவு இப்ப திறந்தது. வெளியில இருந்து காலடி சத்தம். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட குரல். இப்போ அவங்க உள்ள வந்தாங்க. அவர்கள் கண்ட காட்சி அவர்களை சில நொடிகள் அதிர்ச்சியாக்குனது. குழந்தையோட அப்பாவும் இறந்துட்டாரு. ஒரு ஆஃபீஸர் மெதுவா சொன்னாரு. அவங்க அந்த இடத்த சுத்தி பார்த்தாங்க. குழந்தைய தேடுங்க, குழந்தைய தேடுங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது. அவங்க வீடு முழுக்க தேடுனாங்க. கட்டிலுக்கு அடியில ஒரு பொம்மையை இறுக்கி அணைச்சபடி நிலா அழுதபடி படுத்திருந்தா. வெளியில வாம்மா, பயந்துகிட்டே இருந்தா. அப்பா, 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 அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ வெளியில வா, வெளியில வா. நாங்க இருக்கோம், ஒன்றும் ஆகாது. நிலா அழுதபடி போலீஸை நெருங்கி போனா. அவர்கள் குழந்தையை தூக்கிக்கிட்டாங்க. நிலா இப்போ அழுதா. மாஸ்க் போட்டவன் வந்து அப்பாவையும் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, வா. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பத்திரமா இருக்க கண்ணா, வா, இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாஞ்சியோட நிலாவை தூக்கிக்கிட்டாரு. இன்னொரு ஆஃபீஸர் சொன்னார், பாவம் இந்த குழந்தை என்னதான் பாவம் பண்ணுச்சோ. அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதை ஆயிடுச்சு. பெத்தவங்க யாருன்னு தெரியல, வளர்த்தவங்களும் செத்துட்டாங்க. இப்போ அவர் மெதுவா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டாரு. நீ வாம்மா, இங்கேருந்து போகலாம். வெளியில ஆம்புலன்ஸ் லைட். அந்த வீடு இப்போ பின்னாடி போனது. கார் மெதுவாக நகர்ந்தது. நிலா ஜன்னல் வழியாக அந்த வீட்டை பார்த்தா. அது மெதுவா தூரமா மாறினது. நிலாவோட முகம் அமைதியா இருந்தது சில நொடிகள். அதுக்கப்புறம் அவளோட உதடுகள் மெதுவா நகர்ந்தது. அந்த சிரிப்பு அது எந்த சத்தமும் இல்லாமல் வந்தது. ஆனா அது ஒரு முடிவை மட்டும் சொல்லல. அது ஒரு ஆரம்பத்தை மட்டும்தான் சொன்னது. அந்த கார் இருட்டுக்குள்ள மறைந்தது. அந்த சிரிப்பு அதுவும் அதோட போகல. திரும்ப இந்த நாவலோட பார்ட் 2வோட சந்திக்கலாம். பார்ட் 2 அப்படின்னா இந்த நாவலோட சீக்குவல் 2. அடுத்து நிலா பெரியவளாகி என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான நாவல் தயாரிக்க போகிறேன். இந்த நாவல் எப்படி இருந்தது கேட்குறதுக்கு? ப்ராஜெக்ட் 7 ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான ரிசர்ச் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒரு ஆபத்தான குழந்தையை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த சொசைட்டி எப்படி சர்வே ஆக போகுது அப்படின்னு தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருந்தது நாவல்? கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸை கடைசியில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட் என்னோட சேனலில் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷனை எனக்கு கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர். இந்த நாவலை பற்றின உங்களோட எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன். பாய், டாடா, டேக் கேர்.